அடுத்ததா ஒரு பேரண்ட் கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதுலுக்கு சைல்ட் கண்டெய்னர் ஆட் பண்ண போறோம். அதுக்கு add new கண்டெய்னர் கொடுத்து ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் உள்ள போய்த்து இந்த டிரெக்ஷன் காலம் அப்படின்றத செலக்ட் பண்றேன். இது வந்து ஒரு பேரண்ட் கண்டெய்னரா இங்க சூஸ் ஆகிக்குது. இந்த ஆப்ஷன் எப்படி எடுக்கிறேன்டா கீழே நெவிகேட்டர் அப்படின்னு ஒரு ஐக்கன் நிற்கும். இதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கொள்ளலும் தேவையில்லாட்டி டிசேபிள் பண்ணிக்கொள்வோம். மேலும் இப்போ கண்டெய்னர் உள்ளுக்கு ஒரு கண்டெய்னர் போடுறதுக்கு திரும்ப 9 டாட்ஸை கிளிக் பண்ணி கண்டெய்னர் அப்படின்றத ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஒரு கண்டெய்னர் உள்ளுக்கும் இன்னொரு கண்டெய்னர் இருக்குது. இதில் பாக்ஸ்டு எடுத்த ஃபுல் வித் கொடுத்துட்டு இந்த கண்டெய்னர் வந்து எனக்கு 32 பிக்சல் இருந்தால் போதும். சாரி 32% இருந்தால் போதும். அதனால் பிக்சல்லேருந்து பெர்சன்டேஜுக்கு மாற்றிட்டு 32 கொடுத்துக்கொள்கிறேன். ரைட். இந்த கண்டெய்னர் வந்து ஒரு பேரண்ட் கண்டெய்னருக்கு கீழே சைல்ட் கண்டெய்னராக இருக்குது. இது உள்ளுக்கும் இது இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, அதை டிலீட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து கிரிட் வியூவை நான் போட்டுறேன். எனக்கு எத்தனை பாக்ஸ் வேணும் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிடலாம். இதை 6 பாக்ஸ் உள்ளதை செலக்ட் பண்ணி கொள்கிறேன். இப்போ 6 பாக்ஸ் உள்ள ஒரு கண்டெய்னரை நான் க்ரியேட் பண்ணிடுறோம். இது ஒவ்வொன்றுமே மெயின் கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கக்கூடிய சப் கண்டெய்னர் மாதிரி. இது உள்ளுக்கு எதுவும் இல்லாததால் இப்படி காட்டுது. இப்போ அதை பார்ப்போம். இப்போ இந்த குளம் உள்ளுக்கு ஒரு இமேஜை போட்டுக்கொள்ளுவோம். இமேஜ் பாக்ஸ் என்று சர்ச் பண்ணுறேன். இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே போட்டுக்கொள்கிறேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இமேஜோட பொசிஷனை லெஃப்ட்டுக்கு மாற்றி இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளுவோம். இமேஜ் அப்லோட் பண்ணிக்கொள்றதுக்கு இங்கே 3 பாரில் இந்த பாரை கிளிக் பண்ணினேன்டா இமேஜுக்கான ஆப்ஷன் எல்லாம் வரும். இமேஜை ஸ்டைல் பண்ணக்கானது இங்கே போய்த்து இமேஜ் அப்லோட் பண்ணிக்கொள்ளுவோம். இதில் ஐகான்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரில் வந்து உள்ள எல்லாத்தையும் ஒரே ஏடியாக செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் ஒரு ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே அனிமேட்டட் ஐக்கான். இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கேன்வாஸில் போட்டுக்கொண்டேன். அடுத்ததான் எங்களுக்கு தேவையான டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துக்கொள்ளும். இதே இடத்துல இந்த மாதிரி ஐக்கனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏராளமான வெப்சைட் செய்யுது. ஆனால் இதில் நாங்கள் சூஸ் பண்ணிடுறது ஃப்ளாட் ஐக்கான் அப்படின்ற இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஐக்கான் தேவையோ அந்த மாதிரி ஐக்கானை சர்ச் பண்ணினா அதுக்கேற்ற மாதிரி அனிமேட்டட் ஐக்கன் கிடைக்கும். அதை ஜிப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். உதாரணமாக பிளான் என்று நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணினா ஏராளமான ஐக்கன்ஸ் லிஸ்ட் இங்கே வரும். இதில் எந்த மாதிரி ஐக்கன் தேவையோ அது மாதிரி ஐக்கனை சூஸ் பண்ணி எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். இதில் இந்த ஐக்கன் ஃபில்டரில் அனிமேட்டட் ஐக்கன் சூஸ் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். இதில் வந்தால் லிஸ்ட் பண்ணி காட்டுற ஒவ்வொரு ஐக்கனுமே ஒவ்வொரு விதமான தேவைகளுக்கு ஒரு விதமான இடத்துல எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த வெப்சைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைண்டா. சரி, இங்கேருந்து தான் டவுன்லோட் பண்ணி நான் அந்த ஐக்கன்ஸ் தந்துடுறேன். அது மாதிரி ஐக்கன்ஸ் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி 6 கிரிட் குழம்பை நாங்கள் உருவாக்க போகிறோம். இந்த இடத்துல நெவிகேட்டரில் பார்த்துக்கொள்ளுங்க. கிரிட்ன்றது ஒரு செக்ஷன், அதுக்கு கீழே இமேஜ் பாக்ஸ்னு வந்து இதே மாதிரி தான் நான் இங்கே டூப்ளிகேட் பண்ணுற ஒவ்வொரு எலமெண்ட்டும் வரும். இப்போ நான் டூப்ளிகேட் பண்ண கிரிட்டு கீழே இந்த மாதிரி இமேஜ் பாக்ஸஸ் எட் ஆகிட்டு போகுது. இதே மாதிரி தான் இந்த நெவிகேட்டர் செக்ஷனில் எங்களுக்கு தேவையான எக்ஸாக்ட் இதை எடுக்கிறது. உதாரணமாக கண்டெய்னர் உள்ளுக்கு இன்னொரு கண்டெய்னர், அது உள்ளுக்கு இன்னொரு கண்டெய்னர், அது மாதிரி ஒர்க் பண்ணுற நேரம் வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த நெவிகேட்டர் கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இமேஜ் பாக்ஸை இப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கொள்ளுவோம். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து தேவையான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ஸ்டைல் டேபில் எங்களுக்கு தேவையான மாதிரி கலர்ஸை கொடுத்துக்கொள்ளையிலும் இமேஜ் ஓகே. இப்போ கண்டென்ட்டுக்கு வந்து கண்டென்ட்டில் இங்கே செலக்ட் ஆகிற கலரில் தேவையான கலரை சூஸ் பண்ணி கொடுக்கலும். நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் டார்க் ப்ளூ அப்படின்ற கலரை கொடுக்குறேன். அடுத்ததான் இந்த இமேஜுக்கு கீழே ஒரு பட்டன் ஆட் பண்ணுவோம். பட்டன் ஏற்கனவே நாங்கள் மேலே ஒன்று க்ரியேட் பண்ணிடுறோம். ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுவோம். அந்த பட்டனை இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணி கொள்ளுவோம். அதுக்காக ஒரு பட்டன் எலமெண்ட் எடுத்து மேலே போட்டுருவோம்னா அது ஆரம்பத்தில் இந்த க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு போரிங் ஆகிதாண்டா இதை டிலீட் பண்ணிவிட்டு மேலுள்ள அதே பட்டனையும் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இல்லை. இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து சரியாக இந்த எலமெண்ட்டுக்கு மேலே வச்சு பேஸ்ட் பண்ணினோம்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இந்த பட்டனில் ஸ்டைல் டேப்பில் லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த கிரேடியன்ட் எனக்கு தேவையில்லை. ஸோ கிளாசிக்கு மாற்றி பேக்ரவுண்டை ஃபுல்லாக ஒப்பேசிட்டியை குறைச்சி ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக டெக்ஸ்ட்டை கலராக மாற்றிக்கொள்வோம். ஃபுல்லாக பிளாக் கொடுக்குறேன், அப்படி இல்லாட்டி டார்க் ப்ளூ கொடுத்துக்கொள்வோம். ஓகே, டெக்ஸ்ட்டில் கொஞ்சம் எஃபெக்டை போடுவோம். டிராசென்ஸ் கண்டென்ஸ் அப்படின்ற இந்த ஃபொண்ட்டை தான் மெயினாக யூஸ் பண்ணி கொண்டிரும் என்பதால் அந்த ஃபொண்ட்டை போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு இதில் 700 கொடுத்து சைஸை கொஞ்சம் கூட்டிக்கொள்கிறேன். ஒரு 20 பிக்சலுக்கு மாதிரி சைஸை வச்சு கொண்டாச்சு. இப்போ அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக மேலே ஒரு டிஸ்கிரிப்ஷன் மிஸ் ஆகிட்டு அதையும் இப்போ போட்டுக்கொள்வோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் தேவையான விஷயங்களை இங்கே போட்டுக்கொள்ளலும். இதில் எலைமெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மார்ஜினை ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். மார்ஜினை இன்னும் குறைச்சாலும் பிரச்சனை இல்லை. 20 பிக்சல் கொடுத்துட்டு மைனஸ் 40 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது ரைட் சைடில் ஒரு கெப் ஒண்டிக்கிற மாதிரி இது அதுக்கு லெஃப்ட் சைடில் அந்த இடத்துக்கு -10 பிக்சல் கொடுக்குறேன். ஆல் ரைட்,
ஓகே -25 பிக்சல் கொடுத்தோன்னே தான் இது சரியாக அலைன்மெண்ட் வந்துச்சு. திரும்ப அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சேம் பட்டனை நாங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். இந்த பட்டனை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு லிங்க்கையும் கொடுக்கணும். அதுக்கு யூஐ டிசைன் அந்த பேஜுக்கு வரக்கூடிய பேஜ் லிங்க்கை டிரெக்டாக கொண்டு வந்து இங்கே கொடுக்கலும். அப்போ இந்த எலமெண்ட்டில் எங்கே கிளிக் பண்ணினாலும் அந்த பேஜுக்கு ரீடிரெக்ட் ஆகும். இப்போதைக்கு அந்த பேஜை நாங்கள் க்ரியேட் பண்ணி இல்லை என்பதால் வெறும் ஹேஷ் ஒன்று மட்டும் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துக்கொள்கிறேன். இதே மாதிரி இந்த டெப்புக்கு ஒரு ஹோவர் எஃபெக்ட் போடணும். அதனால் இந்த டெப்பை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு பாக்ஸுக்கு போய்த்து அட்வான்ஸுக்கு போய்த்து அதில் border கீழே 10 பிக்சலுக்கு border ரேடியஸை குறைச்சிட்டு பாக்ஸ் ஷேடோ ஒன்று கொடுக்குறேன். இப்போ இந்த ஷேடோ வந்து ஹோவரில் மட்டும் வாரத்துக்கு வைக்கணும். அதனால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹோவருக்கு போய்த்து இங்கே 10 பிக்சல் கொடுக்குறேன். ஷேடோவை எனேபிள் பண்ணுவோம். ஷேடோவை எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 5 மாதிரி வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. இப்போ கிளிக் பண்ணி பார்த்தா இங்கே நான் மவுஸை கொண்டு போய் வைக்கிற நேரம் இந்த பாக்ஸுக்கு மட்டும் ஒரு ஷேடோ ஒன்று வரும். இந்த ஷேடோ எஃபெக்டை தான் இப்போ கொண்டு வந்தோம். அப்டேட் கொடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவைண்டா இந்த இடத்துல மற்ற விஷயங்களை மாற்றிக்கொள்ள மேலும். அப்படின்றா இந்த ஹொரிசோண்டலாக ஷேடோ வரணுமா, வேர்ட்டிக்கலாக வரணுமா, அது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம். இந்த ஷேடோட கலரை கொஞ்சம் நான் குறைச்சி தேவையான மாதிரி வச்சுக்கொள்கிறேன். ஆல்ரைட், அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொண்டாச்சு. இந்த குழம்பை அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, 6 டூப்ளிகேட் எடுத்தாச்சு. இந்த செக்ஷனுக்கு ஒரு டைட்டில் இல்லாததால் இந்த டைட்டிலையும் இந்த அட்வான்ஸ் அந்த பெரிய டைட்டிலையும் காப்பி பண்ணி எடுத்துக்கொள்வோம் இந்த இடத்துக்கு. அதுக்கு இங்கே வந்து இந்த டைட்டிலில் டூப்ளிகேட் கொடுத்து எட் கண்டெய்னர் கொடுத்து ஒரு கண்டெய்னர் எட் பண்ணி அதுக்கு மேலே இதை போட்டு எட் பண்ணி கொள்ளுவோம் இந்த 2 டைட்டில்ஸையும். இப்போ இது ரெண்டும் பக்கத்தில் வந்துடுறது பிரச்சனை ஒன்றும் இல்லை. திரும்பவும் அதே கண்டெய்னர் கிளிக் பண்ணி டிரெக்ஷனை வேர்ட்டிக்கல்னு செட் பண்ணி கொண்டு வந்தால் சரி. இப்போ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரிசல்ட் எடுத்துட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் சைஸஸ் எல்லாம் ஓகே என்பதால் இதை சென்டர் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டால் சரி. இதை கிளிக் பண்ணி ஸ்டைலுக்கு போய்த்து சென்டர் கொடுக்குறேன். இதுலேயும் ஸ்டைலில் சென்டர் கொடுத்து சென்டர் பண்ணியாச்சு. அடுத்ததாக டெக்ஸ்ட்டை தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ளணும். இதில் இங்கே பிரேக் டெக் ஒன்று போட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான், இந்த செக்ஷன் முடிஞ்சு. இதுக்கு கீழேயும் இதுக்கு மேலேயும் சின்ன பேடிங் ஒன்று போட்டுக்கொள்வோம். கொஞ்சம் ஒரு மார்ஜின் ஒன்று வச்சு ஸ்பேஸ் ஒன்றை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. மேலே 10 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, மேலே 30 பிக்சலும் கீழே 30 பிக்சலும் கொடுத்து இந்த செக்ஷனை க்ரியேட் பண்ணிடுறேன். அடுத்தது இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் உள்ள கண்டென்ட்டை மாற்றிக்கொள்வோம். அப்படி நேராக அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இந்த செக்ஷன்லேயும் திரும்ப ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கு போய்த்து இந்த கீழே ஏரோ காட்டுற டிரெக்ஷன் குளம் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் 60 பிக்சலுக்கு பேடிங் போட்டுக்கொள்வோம். அடுத்ததாக இதில் பேக்ரவுண்டுக்கு ஒரு டார்க் கலரை சூஸ் பண்ண போகிறோம். கிளாஸுக்கு போய்த்து அதில் டார்க் ப்ளூவில் ஒரு கலரை ரெண்டமாக சூஸ் பண்ணுறேன். ஆல்ரைட், இந்த கலர் ஓகே வைக்கும். அடுத்ததாக மேலே இருக்கிற அதே 2 செக்ஷனையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்வோம். இந்த டைட்டில் அண்ட் இந்த டைட்டில் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட். பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் ரெண்டுமே சேம் கலரில் அப்படின்னா டார்க் கலரில் இருக்கிறதால இந்த டெக்ஸ்ட் விளங்காமிக்குது. அதனால் டெக்ஸ்ட் கலரை ஃபுல் ஒயிட்டுக்கு ஆக்கிக்கொள்கிறேன். அதே நேரம் டெக்ஸ்ட்டை சென்டராக எலைன் பண்ணிக்கொள்வோம். இதில் டெக்ஸ்ட்டே மாற்றிட்டு அடுத்ததாக ஃபில்டரபிள் கேலரி அப்படின்னு ஒரு செக்ஷனை போட போகிறோம். அதுக்கு இங்கே வந்து ஃபில்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இங்கே நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிடும் எசென்ஷியல் எடன் அப்படின்னு ஒரு ப்ளகின் உண்டு. அந்த ப்ளகின் மூலமாக தான் இந்த ஃபீச்சர் கிடைக்குது எங்களுக்கு. இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே போட்டுக்கொள்வோம். அதே நேரம் இந்த டைட்டில்ஸ் ரெண்டையுமே லெஃப்ட் அலைன் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்த மாதிரி ஆக்கிக்கொள்வோம். ஆல்ரைட், அடுத்ததாக மேலே இந்த செக்ஷனுக்கு கீழே ஒரு பேடிங் ஒன்று போட்டால் இது ரெண்டுக்கும் இடையில கெப் கொண்டு வரும். அதால் இந்த 6 டாட்டை கிளிக் பண்ணி அட்வான்ஸு பேத்து இதில் கீழே பேடிங் ஒன்று போடுறேன். மார்ஜினில் போடுவோம். பேடிங் வந்து எலமெண்டர் உள்ளுக்கு வர்றது 100 பிக்சல். இதில் கெப் ஒன்று விட்டு அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த செக்ஷனில் இப்போ இந்த ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா உண்டு ஈக்கணும் எங்களுக்கு. முதலாவது செட்டிங்ஸுக்கு வந்தோம்னா இங்கே 6 இமேஜ் காட்டுறதால இந்த 6 காட்டுது. அதாவது இங்கே 6 கொடுத்ததால இங்கே 6 காட்டுது. எனிமேஷன் வந்து 500 மில்லி செகண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை செகண்ட், அதாவது ஒரு செகண்டில் அரைவாசி 1000 மில்லி செகண்ட் வந்து ஒரு செகண்ட் அடிப்படையில் வரும். குளம் வந்து 3 குளம் ஈக்குது. இது கிரிட் வியூவில் ஈக்கிறது. பேசிக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு சைஸில் ஈக்கிறேன்டா மெசனரி அப்படின்றத கொடுத்து கொள்ளையிலும் எங்களுக்கு கிரிட் வியூவே போதுமானது. எல்லா இமேஜஸும் ஒரே சைஸில் ஈக்கிறதால. அடுத்ததாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு எங்களுக்கு வேண்டிய மாதிரி எங்களோட வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணலும். இதில் பேசிக்காக இப்போ உள்ள அவ்வளோ விஷயங்களும் அப்படியே ஈக்க அடுத்த செக்ஷனுக்கு போவோம். க்ளோஸ் பண்ணுறேன் செட்டிங்கை.
அடுத்தது ஃபில்டரபிள் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் வந்து மேலே ஆல் கேலரி ஐட்டம் இருக்குது. இதுதான் இந்த ஃபில்டரபிள் கண்ட்ரோல்ஸ். இதில் நாங்கள் என்னென்ன கேலரி ஐட்டமை என்னென்ன ஃபில்டர்ஸுக்கு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃபில்டர் ஆகி காட்டும். அது லைவாக ஒர்க் பண்ணுற நேரம் உங்களுக்கு என்ன மாதிரிட்டு ஃபுல் ஐடியா வந்துடும். சரி, இப்போதைக்கு இங்கே இருக்கிற இந்த கேலரி ஐட்டம் அப்படின்றத நான் பேர் மாற்றிக்கொள்கிறேன். இதை டூப்ளிகேட் பண்ணி அடுத்ததை போட்டுக்கொள்கிறேன். ரைட், இதில் எங்களுக்கு தேவையான மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த ஆர்டரை மாற்றிக்கொள்ளையிலும். இப்போ இப்படியே வச்சுட்டு அப்டேட் கொடுக்குறேன். அடுத்த கேலரி ஐட்டம்ஸுக்கு போம். கேலரி ஐட்டம்ஸ்ன்றது இங்கே லிஸ்ட் ஆகிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் லிஸ்ட் பண்ணின ஒரு இமேஜ் அல்லது ஒரு ஐட்டம் எந்த கேலரி நேமு கீழே கொடுத்திரோமோ அதுக்கு கீழே ஷோ ஆகும். அப்படின்டா இந்த இமேஜ் வந்து ஏற்கனவே இந்த கேலரி ஐட்டம் அப்படின்ற டெப்போ கீழே கொடுத்துறதால நாங்கள் இங்கால கொடுக்குற எந்த ஃபில்டருக்கும் இந்த இமேஜஸ் ஒர்க் ஆகாது. அதே இங்கே கேலரி ஐட்டம்னு நாங்கள் கொடுத்தோம்னா அதுக்கு இங்கே ஒர்க் ஆகும். சரி, அதை எப்படின்னு பார்ப்போம். உதாரணமாக இப்போ இங்கே இருக்கிற ஒரு இமேஜை நாங்கள் மாற்றுவோம். இதில் கிளிக் பண்ணினோம்னா கீழே கேலரி ஐட்டம் நேம் இருக்குது. அதுக்கு பதிலாக எஸ்சிஓன்னு கொடுப்போம். அதாவது நாங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிடுற அந்த எஸ்சிஓவை இங்கே கொடுப்போம். அங்கே எந்த மாதிரி ஸ்பெல்லில் கொடுத்தோமோ அதே ஸ்பெல்லிங்கில். அப்படின்னா ஒன்றாவது கேபிட்டல், அதுக்கப்புறம் சிம்பிள்ன மாதிரி கொடுத்தோம். அதே ஸ்பெல்லிங்கில் இங்கேயும் கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்படி கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போவோம். ரெண்டாவதுல வெப் டிசைன் என்று கொடுக்குறேன். மூணாவதுக்கும் வெப் டிசைன் என்று இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். சரி, இப்போது ஈக்கிற இந்த ஃபில்டரபிள் கேலரியில் ஒன்றாவதுக்கு எஸ்சிஓவும் ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் வெப்சைட் டிசைனும் கொடுத்துக்கிறேன். சரிதானே? சரி, இதில் கண்ட்ரோல் நேம் கீழே எஸ்சிஓ கொடுத்துக்கிறேன். ரெண்டாவதுல வந்து வெப் டிசைன் கொடுத்துக்கிறேன் கண்ட்ரோல் நேம். மூணாவது அதுவும் வெப் டிசைன் தான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு ரெண்டும் இதுக்கு ஒன்றும் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபில்டர் ஆகுதான்னு பார்ப்போம். அப்டேட் கொடுத்துட்டு ஓகே, நாங்கள் வெப் டிசைனுக்கு 2 கொடுத்தோம், 2 வந்து இது. அதே நேரம் எஸ்சிஓக்கு 1 கொடுத்தோம், அது ஒழுங்காக ஷோ பண்ணதில்லை. என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். இப்போ சரி, நாங்கள் எஸ்சிஓ கொடுக்குற நேரம் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்திரோம். அந்த ஸ்பேஸால் தான் நாங்கள் பிரச்சனை ஆகின்னு நினைக்கிறேன். அதால் திரும்ப கண்ட்ரோல்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேலரி ஐட்டமுக்கு வந்து திரும்ப இந்த இடத்துல எஸ்சிஓ அப்படியே கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்து பார்ப்போம். ரைட், எஸ்சிஓ கீழே ஒரு இமேஜ் லிஸ்ட் ஆகுது, வெப் டிசைனு கீழே 2 இமேஜ் லிஸ்ட் ஆகிக்குது. ஓகே, அப்போ நான் செஞ்ச கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இது மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த பேசிக் விஷயத்தை விளையினா தான் இந்த போர்ட்ஃபோலியோ செக்ஷன் எங்களுக்கு க்ரியேட் பண்ண இயலும். இப்போ லைவாக இந்த செக்ஷனை க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே 6 ஐட்டம் லிஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த 6ஐயுமே ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரோலையும் போட போகிறோம். கேலரி ஐட்டம்ஸை பார்த்து 6ஐயும் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதில் 5 தான் ரிமூவ் பண்ணல, 1 பேலன்ஸாக எப்படியுமே ஈக்கும். ரைட், இப்போ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்றாவது ஃபில்டரபிள் கண்ட்ரோல்ஸ், கண்ட்ரோல் நேமை கொடுக்கணும், எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல். அப்போ வெப் டிசைனை நான் கொடுக்குறேன். ரைட், அடுத்ததாக இங்கே கொடுக்குற நேம்ன்றது இந்த இதுக்கு மேலே நாங்கள் மவுஸை வச்சோன்னே ஹோவர் எஃபெக்டில் வரக்கூடிய இந்த பேர் கேலரி ஐட்டம் நேம்னு வருது தானே, இந்த நேம் தான் இங்கே கொடுக்குறது. அடுத்தது இங்கே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கே கொடுக்குறது. ரைட், இதுக்கு நான் வந்து வெப் டிசைன் ப்ரொஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன், இல்லாட்டி ப்ரொஜெக்ட் 1 கொடுக்குறேன். ரைட், ப்ரொஜெக்ட் 1 கொடுத்துறேன். அந்த டைட்டில் பார்க்கணும்னா இதுக்கு மேலே மவுஸ் வச்சோன்னே பார்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இங்கே டம்மி டெக்ஸ்ட் வந்து இப்போதைக்கு இது தேவையானதான் உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அப்போ இந்த டெக்ஸ்ட்டை மாற்றிட்டு மூணாவதாக இமேஜை மாற்றணும். இந்த இமேஜ் தான் இங்கே அப்பியர் ஆக போகிற இமேஜ். ரைட், இந்த இமேஜை மாற்றுறதுக்கு நான் ஒன்றாவது சில ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். ப்ரொஜெக்ட்ன்ற செக்ஷனை கீழே உள்ள இந்த ஃபைல்ஸை அப்லோட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒரேடியாக செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒன்றாவது இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. ப்ரைஸ் தேவைண்டா அதை எனேபிள் பண்ணி போட்டுக்கொள்ளலும், ரேட்டிங் தேவைண்டா அதை எனேபிள் பண்ணி போட்டுக்கொள்ளலும், கேட்டகரி போடையிலும். இதெல்லாம் இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி வர நேரம் இது பொறுத்த மாதிரிக்கும் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை என்பதால் ஸ்கிப் பண்ணுவோம். அதே நேரம் லைட் பாக்ஸ் பட்டன், லிங்க் பட்டன் அப்படின்ட்டு 2 பட்டன் தந்துடுறாங்க. இந்த 2 பட்டன் தான் இங்கே அப்பியர் ஆகிற 2 பட்டனும். இது வந்து கிளிக் பண்ணினோம்னா இந்த இமேஜை ஜூம் பண்ணி பெருசாக காட்டக்கூடியது. அதே நேரம் பக்கத்தில் இருக்கிற இந்த லிங்க் வந்து இந்த ப்ரொஜெக்ட் சம்மந்தமான மேலதிக விவரங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் விசிட் பண்ண வேண்டிய வெப்சைட்டுக்குரிய லிங்க்கை காட்டக்கூடியது, தரக்கூடியது. அப்போ எங்களுக்கு தேவைண்டா இந்த 2 பட்டனையும் எனேபிள் பண்ண மேலும் டிசேபிள் பண்ண மேலும் இப்போதைக்கு எனேபிள் பண்ணி வைக்கிறேன். இது எங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலும். ஜூம் பண்ணுறது எப்படியுமே டிஃபால்ட் ஆகிக்கும். அதே லிங்க் வந்து நாங்கள் ரீடிரெக்ட் பண்ணணும்னா யூஸ் பண்ணலும். அப்படி இல்லாட்டி 2ஐயும் தேவையான க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம் மேலும். ரைட், இந்த மாதிரி வரும். இப்போ நான் 2ஐயும் எனேபிள் பண்ணிக்கொள்கிறேன். ஆனால் லிங்க்கை இப்போதைக்கு கொடுக்கல, அப்டேட் கொடுக்குறேன். இதே மாதிரியே எங்களோட அடுத்தடுத்த லிஸ்டிங்கையும் போடணும். ரெண்டாவது லிஸ்டிங்கும் சேம் பேரில் வெப் டிசைனை கீழே ப்ரொஜெக்ட் 2 போடுறேன். சரியா? இப்போ வெப் டிசைனு கீழே 2 ப்ரொஜெக்ட்ஸ் வந்துட்டு அதே மாதிரி எஸ்சிஓக்கு கீழே 2, யூஎக்ஸு கீழே 2 இந்த மாதிரி போட போகிறேன். இதுக்கு ப்ரொஜெக்ட் 3 மேலே எஸ்இஓண்டு டைட்டில் கொடுப்பேன். சரி, இங்கே நாங்கள் க்ரியேட் பண்ணின அதே கண்ட்ரோல்ஸை சேமாக இங்கே கண்ட்ரோல் நேமில் கொடுத்துக்கிறோம் இந்த செக்ஷனில். ஓகே, ஆல் ரைட். ஃபஸ்ட்டு 2 வெப் டிசைனு கீழேயும்
மூணாவது 4வது SEO கீழேயும் 5வது 6வது UX கீழேயும் வரக்கூடிய மாதிரி இப்போ கண்ட்ரோல்ஸை கொடுத்திரும். ஓகே, இதை தேவைண்டா எங்களுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கொள்ள மேலும் தேவையான மாதிரி ஷஃபில் பண்ணி வைக்கிறேன். இப்போ அப்டேட் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அப்டேட் கொடுத்தேன்டா இங்கே பெனலை க்ளோஸ் பண்ணி எங்களுக்கு லைவ் பார்க்கலாம். இப்படி பார்க்குற நேரம் டிரெக்டாக வெப்சைட்டுக்கே போய்த்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா வெப் டிசைனு கீழே கொடுத்த மாதிரி 2 ப்ராஜெக்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் 1 2, இங்கே 3 4, இங்கே 5 6. ஓகே, ஓலா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓல் கொடுத்தோம்னா 6 ப்ராஜெக்டும் லிஸ்ட் ஆகும். எங்களுக்கு 6 விட கூடிய கொடுக்கும் மேலே அப்போ நான் கொடுக்குறதுக்கு மாதிரி இங்கே லிஸ்டிங்கில் மாற்றங்கள் நடக்கும். ரைட், இப்போ எலமெண்ட்டை பேஜுக்கு திரும்ப போகிறேன். இப்போ இந்த கண்ட்ரோலுக்கு கீழே உள்ள சில விஷயங்களை செய்கிறேன். இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்றாவது மேலொரு 30 பிக்சல் மார்ஜின் போட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவதா இந்த பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணுறேன். இங்கே ஒயிட் ஆகிறத ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி கண்ட்ரோல் உழுப்போம். இங்கே ஆக்டிவ் ஆகிக்கிறது பின்னுக்கு ஏஷ் கலர் டார்க் ஏஷ் மாதிரி தந்துடுறாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட டார்க் ப்ளூவை போட்டுக்கொள்வோம். அதே நேரம் நார்மல் ஆகிக்கிறதுல டார்க் ஏஷ் ஆகிக்கிறதால விசிபிள் குறவாகிக்குது. அதை நாங்கள் ஃபுல் ஒயிட்டுக்கு மாற்றிக்கொள்வோம். அடுத்தது ஹோவர் பண்ணுற நேரம் வரக்கூடிய இந்த 2 பட்டனும் ஒரேஞ்ச் கலரில் இருக்குது. இந்த வெப்சைட்டை நாங்கள் நீல கலரில் தான் செஞ்சுட்டோம் என்பதால் ப்ளூக்கு ஏற்ற மாதிரி இது 2ஐயும் கொடுப்போம். அதுக்கு இந்த ஐக்கான்ஸை கிளிக் பண்ணி ஒரேஞ்சுக்கு பதிலாக எங்கள்கிட்ட டார்க் ப்ளூவை கொடுப்போம். ஹோவர் பண்ணுற நேரம் லைட் ப்ளூ வந்தால் ஓகே. இப்போ டார்க் ப்ளூ இருக்குது. ஹோவர் பண்ணுற நேரம் லைட் ப்ளூ வருது. ஆல்ரைட், எல்லா ஐட்டம்ஸும் ஃபங்க்ஷன் ஆகிறது பெர்ஃபெக்டாக இருக்குது.